கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சிக்கிறவர் ஒருவரும் இல்லை. கர்த்தர் இல்லாம பாதுகாக்கிறவர் ஒருவரும் இல்லை. கர்த்தர் இல்லாம ஆசீர்வதிக்கப்படுகிறவர் ஒருவரும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் எல்லாம். அவர்தான். தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்துகிடணும். எல்லா இடத்திலையும் நம்மளோடு இருக்க வேண்டியவர் கர்த்தர். அவர் இப்போது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவனாய் இருந்தார், குமாரனை மனுஷனாய் பூமிக்கு அனுப்பினார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரை வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை விட்டு நண்பர்கள் போயிடலாம், சொந்தக்காரங்க போயிடலாம், ஆஸ்தி போயிடலாம், ஐஸ்வர்யம் போயிடும், எல்லாம் நம்மளை விட்டு போனாலும் நம்ம கூட கர்த்தர் இருந்தா மறுபடியும் எல்லாம் நம்மகிட்ட வரும். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரணும். அவர் தான் இரட்சகர், அவர் தான் பாதுகாக்கிறவர். நோயிலிருந்து, பேயிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, மன குழப்பத்திலிருந்து, மனிதர்கள் கைவிடும் போது உதவி செய்கிற எல்லாமே கர்த்தர். பிரியமானவர்களே, உங்க சிந்தனையும் உங்க எண்ணமும் உங்க ஏக்கமும் யார் மேல் இருக்கிறது? கர்த்தர் மேல் இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அப்படின்னா பாதுகாப்பு இல்லை, உனக்கு விடுதலை இல்லை, நித்திய ஜீவன் இல்லை, சமாதானம் இல்லை. தேவனை விட்டு ஐயோ அவங்களாம் நல்லா இருக்காங்களே, இவங்களாம் நல்லா இருக்காங்களே நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு வர்ற பிரச்சனை பனி போல போயிடும். ஏன்னு சொன்னா நம்ம ஆண்டவரால தான் அதை மாற்ற முடியும். உண்மையான தெய்வத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த காரியம் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிறார், அதுல சந்தோஷப்படுங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறார். யாரை வேணாலும் கொண்டு வந்து அவரால் ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுக்கு இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு. ஆசீர்வாதம்லாம் ஒரு பகுதி தான். ஆண்டவர் தான் உங்க கூட இருக்கணும். நீங்க போகிற இடத்துல, பிரயாணத்துல, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கே உங்க கூட இருக்க வேண்டியவர் கர்த்தர். நான் உனக்கு முன்னே போய் கோணலனை சபையாக்குவேன்னு சொன்னார்ல, அவர் தான் நம்ம கூட இருக்கணும். அதனால அவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபத்துல சோர்ந்து போயிடக்கூடாது, ஜெபம் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஜெபத்துல கேட்கறதான் தருவேன்னு சொல்றாரு. அப்போ நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம நல்லவர்களா இருக்கல, ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா நல்லவங்களா மாறிடுவீங்க. ஜெபம் தான் முக்கியம். என்னுடைய பிள்ளைகளை, வேத தியானம் தான் முக்கியம், ஆராதனை தான் முக்கியம். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவர் தான் ரட்சிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தார். உம்முடைய சமாதானம் எங்களுக்கு உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நன்மையினால் நிரப்பும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.